ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். பீலா வெங்கடேஷன் ஐஏஎஸ் எரிசக்தி துறையின் செயலாளர் பீலா வெங்கடேஷன் ஐஏஎஸ் நேற்று ஈவினிங் இறந்துட்டாங்க. அவங்க ஏஜ் 56. கொரோனா டைமில் சுகாதாரத்துறை செயலாளராக ஒர்க் பண்ணுறாங்க. கொரோனா டைமில் அவங்க மக்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதனாலே மக்கள் மனசில் ரொம்பவே நின்றுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். யார் இந்த பீலா வெங்கடேஷன்? வாங்க பார்க்கலாம். வெங்கடேஷன் ராணி இவங்களுக்கு 1969 பீலா வெங்கடேஷன் பிறக்கிறாங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வாழையடி கிராமம் தான் இவங்க அப்பாவோட நேட்டிவ். 1962 வெங்கடேஷன் டிஜிபியாக இருந்திருக்காரு. டிஜிபியாக இருந்து ரிட்டையர்டும் ஆகியிருக்காரு. ராணி வெங்கடேஷன், அதாவது பீலா வெங்கடேஷனோட அம்மா காங்கிரஸில் 2006 சட்டசபை தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. பீலா வெங்கடேஷன் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்களாம். அப்படி ஸ்கூல் டாப்பராகவே இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததுனாலேயே அவங்களுக்கு சென்னை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டும் கிடச்சிருக்கு. அவங்க எம்பிபிஎஸும் படித்து முடிச்சிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் எந்த துறையில் போனால் அதிகமாக சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து 1997 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுலேயும் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே அவங்களுக்கு பீகார் அண்ட் ஜார்க்கண்டில் போஸ்டிங்கு கிடைக்கிது. மத்திய ஜவுளித்துறை, ஹோமியோபதி துறையிலையும் முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. 1989 ஒடிசா ஐபிஎஸ் ராஜேஷ் தாஸ் என்பவரை லவ் பண்ணி 1992 மேரேஜும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பீலா ராஜேஷ்னு அவங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட, அதாவது ராஜேஷ் தாஸ் கூட இவங்களோட லைஃப் நல்லா ஹாப்பியாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. இவங்க ஹஸ்பண்ட் ராஜேஷ் மேலே ஒரு லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னு புகார் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. இதனால் பீலா ராஜேஷ் மன வருத்தம் ஏற்பட்டு அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. பீலா வெங்கடேஷனும் தன்னோட நேமையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் யாரும் என்னை பீலா ராஜேஷ்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2001 செங்கல்பட்டில் சப் கலெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2001 இருந்து 2002 வரைக்கும் சிஎம்மோட தனிப்பிரிவில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறை செயலாளர் அந்த இதுலேயும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2014 பீகாரில் அவங்களுக்கு மத்திய ஜவுளித்துறையிலையும் ஹோமியோபதி துறையிலும் அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 2020 வரைக்கும் தமிழக சுகாதாரத்துறையில் முதன்மை செயலாளராக இருந்திருக்காங்க. கைத்தறித்துறை, நில சீர்திருத்தத்துறை, மீன்வளத்துறை, இந்த இதிலெல்லாம் அவங்க நல்லாவே சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. லாஸ்ட்டாக இறந்து போகிற வரைக்குமே அவங்க மக்களுக்கான சர்வீஸில் தான் அவங்களோட ஃபுல் லைஃப்பையும் ஈடுபடுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பீலா வெங்கடேஷன் அவர்கள் ஒரு லாஸ்ட் 3 months 4 months பிஃபோர் அவங்களுக்கு ரொம்ப தலைவலி ஏற்பட்டிருக்கு. அதாவது ஹெவியாக இருந்ததுனால அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எம்ஆர்ஐயும் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. அவங்களே ஒரு டாக்டர் தான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இது எதையுமே அவங்க வெளியே காட்டிக்கல. வெளியே காட்டாமல் நார்மலாக இருந்திருக்காங்க. சேம் டைம் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. 4-5 days பிஃபோர் தான் அவங்க உடம்பு ரொம்ப சிக்கானதுனால தரமணியில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட பாடி கண்டிஷன் அதை அக்செப்ட் பண்ணலை. ஸோ அவங்க உடம்பு இருந்த கண்டிஷனில் ட்ரீட்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு அவங்க உடம்புக்கு ஒத்துழைக்கலை. அதனால் நேற்று ஈவினிங் அவங்க இறந்துடுறாங்க. கொட்டிவாக்கமில் இருக்க அவங்க வீட்டில் பீலா வெங்கடேஷன் ஐஏஎஸ் அவங்களோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சி தலைவருங்களை, இந்த கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர் அப்படின்லாம் இல்லாமல் எல்லா கட்சி தலைவர்களும் ரெஸ்ட் இன் பீஸ்னு சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு போஸ்ட் போட்டிருக்காங்க, நம்ம சிஎம் உட்பட.
நம்ம சிஎம் வந்து பீலா வெங்கடேஷன் அவங்க வீட்டுக்கே வந்து ஃப்ளவர்லாம் வச்சு மரியாதையும் செலுத்திட்டு அவங்க குடும்பத்தினருக்கு வந்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு. பணம் எவ்வளோ இருந்தும் பீலா வெங்கடேஷன் ஐஏஎஸ் அவங்கள காப்பாற்ற முடியல. கொரோனா டைமில் தமிழ்நாட்டு சைடில் இருந்து கொரோனா பற்றிய அப்டேட்ஸ் எல்லாமே மக்களுக்கு வந்து பயப்படாதபடி வந்து நிறைய பேசியிருக்காங்க பீலா வெங்கடேஷன். நல்ல திறமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் குட் மதர்னும் அவங்கள சொல்லலாங்க. இப்படி இருந்த பீலா வெங்கடேஷன் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையிறதுக்காக நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். அதான் அவங்களுக்கு நம்ம செய்கிற மரியாதை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.